ரேம்லாம் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. இப்போ லுக்கில் இருக்கும் எல்லாமே, அங்கங்கே லைட்டு சூப்பர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சவுத்துலேருந்து நான் உங்கள் டெய்லி பாலா பேசுகிறேன். எல்லாம் அப்படி இருக்கீங்க? நம்ம சேனல் யாச்சும் புதுசாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா, நான் படித்த ஸ்கூலுக்கும் நான் பிறந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறோம். ஏன்னா அங்கே போகிற ஒரு வேலையாக அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்து போடலான்ட்டு இருக்கேன். ஓகேவா, நீங்களும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அதேமாரி இன்னொன்று சொல்லாமல் மறந்துட்டேன், நம்ம சேனல் வந்து சின்ன சேனலை நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுக்கணும். ஓகேவா, ஓகே பாய். இந்த ஏரோ மார்க்கை பார்த்துங்க, நான் சொல்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹாஸ்பிட்டலில் நான் போனேன். அந்த ஏரோ மார்க் இருக்குல்ல, அங்கே தான் லேகியம் கொடுப்பாங்க. எங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். அந்த லேகியம் வாங்கிறதுக்காகவே அந்த ஏரோ மார்க் ரூம் இருக்குல்ல, அங்கே போவோம் நாங்கள். இது எங்கள் ஸ்கூலோட என்ட்ரன்ஸு எப்படி இருக்க பாருங்கள், அதேமாரி தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, லைட்டாக தெரியுது. இதுதான் எங்கள் ஸ்கூல் என்ட்ரன்ஸு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு தெரியுதா? இதுதான் நான் படித்த ஸ்கூலு. இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பாருங்க, இதில் தான் உட்காந்துருப்பான் நான். எந்த கிளாஸ்னால் கரெக்டாக 4th ஸ்டாண்டர்டு. ஆமாம், 4th ஸ்டாண்டர்டு. இங்கே இதோ இருக்குது பாருங்க, இங்கே இந்த இதுதான், இது கீழே தான் உட்காந்துருப்போம். இங்கே வந்து வரிசைலாம் வந்து அப்போல்லாம் டேபிள் பெஞ்சு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் கீழே தான் உட்காந்துருக்கணும். சரிங்களா? இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், பழைய நினைவுகள் மறக்க முடியல. இந்த தகர சீட்டில் தான் உட்காந்துருப்போம் அந்த வெயில். அப்போல்லாம் அவ்வளோ வெயில் இருக்காது, இப்போ தான் இவ்வளோ வெயில் இருக்குது. அங்கே பாடம் நடத்தி கொடுத்து முடிச்சுட்டு வெளியில் வச்சும் நமக்கு வந்து ஃப்ரீயாக மத்தியானத்துக்கு மேலே அப்படின்னா அங்கே ஒரு இது இருக்கும், அங்கே மரம் இருக்கும். இப்போ அதுவும் இருக்குது பாருங்கள், அந்த மரம் அது தெரியுதா? அங்கே ஒரு பில்டிங் வந்திருக்கு, இது ஒரு பில்டிங். அப்போலாம் இந்த பில்டிங்லாம் இல்லை, அந்த மரத்துக்கு கீழே தான் எங்கள் சார் உட்காந்து சொல்லி கொடுப்பாரு. இங்கே வந்து இது இருக்கும், மதிய உணவுக்கான இந்த சாப்பாடெலாம் இந்த இடத்துல கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த இடம் கரெக்டாக இங்கே தான் படித்த ஸ்கூலு. மறக்க முடியாத ஸ்கூலு ஒரே தான். அந்த இடத்துல தான் அந்த ஒரு காமிக்கிற போதுங்க, இந்த இடத்துல தான் இந்த காலை இது ப்ரேயர் இந்த இடத்துலாம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஹெட் மாஸ்டர் ரூம் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, ஆனால் இங்கே தான் உறுதிமொழியெல்லாம் சொல்லுவோம். நல்லா ஞாபகம் இருக்குது. இங்கே தான் இதே ஊர் தான். இங்கே தான் ஹெட் மாஸ்டர் ரூமு. இதுதான் 8th, இது லாஸ்ட் தான் 8th கிளாஸு. பக்கத்தில் தான் கடைலாம் இருக்கும். இந்த ரோட்டு வெளியில் தான் ஒரு அம்மா இந்த பழம், கொய்யாப்பழம், அப்பளம், முறுக்கு இதெல்லாம் விற்றுட்டு இருக்கோம். எய்த்தாப்பில் இது இருக்கும், ஐஸ் வண்டி இருக்கும். இதுதான் டீச்சர் வீடு. எய்த்தாப்பில் ஒரு டீச்சர், நான் படித்த டீச்சர் வீடு இங்கே தான் இருக்கும். கிரவுண்டு வந்து அங்கே தான் இருக்கும், பழைய கிரவுண்டு. நம்ம மறக்க முடியாத நினைவுகள். இங்கே வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு லேகியம் கொடுப்பாங்க, அது இருக்குங்களா அந்த இடத்துட்ட கரெக்டாக எங்கன்னா அந்த இடத்துக்கிட்ட. ஆமாம், இந்த கை கட்டுற அந்த இடத்துல ஒரு லேகியம் இருக்கும். அந்த லேகியம் வாங்குறதுக்காக க்யூவில் நின்று வாங்குவோம். லேகியம் வந்து இனிப்பாக இருக்கும், கொஞ்சம் உரப்பாக இருக்கும். இதுதான் நம்ம ஊர். அப்போ நெட்டி கடையெல்லாம் இல்லை, இதுதான் மார்க்கெட்டு. இந்த பக்கத்தில் தான் மிட்டாய் கடையெல்லாம் இருக்கும். இந்த கடையில் தான் மிட்டாயெல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். எங்கள் ஏரியா பார்த்துங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு தெரியுதா? மாயரன் டு திருவாரூர் போகிற லைன். இது பழைய சுகர் ஃபேக்ட்ரி தான். சின்ன பள்ளியில் எங்கள் மாமா இங்கே தான் வேலை செஞ்சாப்புல. நான் லீவுக்குலாம் இங்கே தான் வந்துடுவேன். நான் இங்கே தான் வந்து அங்கே உள்ள வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தனித்தனி வீடு அப்பார்ட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இருந்த இடமே தெரியாமல் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 3 மாதம் வந்து நான் இங்கே தான் இருந்துட்டு போவேன் இந்த இதில், சுகர் ஃபேக்ட்ரியில். சூப்பராக இருக்கும் உள்ள. நைட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டைட்டானிக் கப்பல் லுக்கில் இருக்கும் எல்லாமே. அங்கங்கே லைட்டு சூப்பராக லைட்டு எரிஞ்சிக்கிட்டு அப்படியே வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஃபேக்ட்ரி சவுண்டெல்லாம் கேட்டுக்கிட்டு ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டே இருப்பான். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், இருந்த இடமே தெரியல பாருங்கள். அதான் லைஃபு. ஆமாம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு தெரியுதா? எனக்கு ஜூம் வச்சு காட்டுறேன் பாருங்கள். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி உள்ள தோட்டத்தில் உள்ள மாங்காய். இதுதான் சீசனு. இதான் சூப்பராக இருக்குது பாருங்கள், திராட்சை ஊற்று மாரி இருக்குது பாருங்கள். ஏப்பா, இதெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுதா? இதோ இந்த இடத்துலலாம் இருக்குது பாருங்க. இப்போ எங்கேப்பா நம்ம கையாகணும்? இதோ இருக்குது பாருங்க, இங்கே இருக்குது பாருங்க, இங்கே இருக்கா? அதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம அப்படியே குளிச்சுட்டு நம்ம மாயனை வந்திருக்கோம். ஏன்னா நம்ம ஒய்ஃபோட அவங்க அம்மாவுக்கு செல்லு அங்கே வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா ஸ்டேட் பேங்க் ரோட்டில் இருக்குது. எம்ஐ ஷோரூமுண்டு பேர். நல்லா இருக்குது, நீங்களும் வாங்க, வந்து வாங்கி பாருங்கள். நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ண. இந்த ஷோரூம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்குற மொபைலுக்கு டெம்பரு, கேஸு எல்லாம் அவங்களே ஃப்ரீயாக பண்ணி தருவாங்க, கம்ப்ளிமெண்ட்ரியாக. அது ஒட்டியும் தருவாங்க. நமக்கு பில்லை போட்டுக்கிட்டுருக்காங்க நமக்கு. அதுக்கு வந்து நம்ம
நம்பர் கேட்டுருக்கேன். ஏன்னா என் சிம்மு சவுதிலேருந்து வந்து இப்போ தானே சிம் வாங்கினது, அதனால் நமக்கு நம்பர் தெரியல, அதனால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். நம்பரை பார்த்துட்டு சொல்லிகிட்டு இருக்கேன். நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. நீ உங்களுக்கு யாராச்சும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, யாராச்சும் வாங்கணுன்னா இங்கே வந்து வாங்குங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, எனக்கும் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வந்து இதை நான் இப்போ வாங்கிட்டேன். இது அன்பாக்சிங் வீடியோ லாஸ்ட்டாக உங்களுக்கு பாருங்கள், லாஸ்ட்டாக இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம மொபைல் வீட்டுக்கு வந்து பார்த்தா அதோட கேஸே கிட்டத்தட்ட ஒரு 200 இருக்கும் உங்களுக்கு. அந்த கேஸு ஐஃபோனுக்குள்ளே, என்னோட ஐஃபோனுக்குள்ளே கேஸ் மாரி இருக்குது, நல்லா பண்ணித்தராங்க. இந்த அண்ணனை பார்த்துங்க. கிட்டத்தட்ட இந்த ஷோரூமில் நான் வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷமாக வாங்கிட்டு இருக்கேன் மொபைல். அந்த அண்ணன் ஒரு மாடல் வச்சுருந்தாங்க, ரெட்மி நோட் 5 ப்ரோ. அதேமாரி எனக்கு மொபைல் வேணும்னு அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி எனக்கு அன்னைக்கு நைட்டு வாங்கினேன் அந்த மொபைல். மறுநாள் நம்ம கேட்டேன், ஸ்டாக் இல்லை அப்படின்னாங்க. மறுநாள் போயிட்டு அப்போ அந்த ரேட்டுக்கு வந்து 12,000 ரூபா என்னமோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 13,000 ரூபா என்னமோ வந்துச்சு. ஏன்னா அந்த மாடலில் ஒண்டி தான் அந்த ஃப்ளாஷ் லைட் இருந்துச்சு. அதனால் எனக்கு அடம் பிடிச்சி அந்த எனக்கு வேணும்னா பிளாக் கலர் தானே வேணும்னா அப்படி சொல்லிட்டு வாங்கினேன். அந்த அண்ணா அதோ கிரே கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க, அந்த அண்ணா அந்த மாடல் வச்சுருந்தாங்க. அதனால் வாங்கிட்டோம் அப்படின்ட்டு அடுத்து வீட்லேயும் ஒய்ஃபுக்கும் அதே ஷோரூமாக மொபைல் வாங்கணும். அதனால் எனக்கும் வாங்கணும். இப்போ அடுத்து ஒரு மொபைல் வாங்கியிருக்கோம். நீங்களும் வந்து வாங்குங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த கேஸ் அவங்க கையில் வச்சுருக்கப்ப தெரியல, நான் வாங்கி பார்த்தோன்னா தான் தெரியுது அதோட ப்ரொடெக்ஷன் எப்படி இருக்குன்ட்டு. சும்மா அழுத்தமாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இதோட கேஸு தான் ஏற்கனவே சொன்ன மாரி தான் கிட்டத்தட்ட 300-400 ரூபா இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டு நமக்கு தாங்க அப்படின்னு நம்மள்கிட்ட வாங்கலை. ஓகே, நம்ம அப்படியே பேக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. இந்த ஷோரூமை பாருங்கள், லாஸ்ட்டாக அந்த வீடியோவில் வரும். அந்த ஷோரூம் ஃபுல்லாக எடுக்க சொன்னேன் என் ஃப்ரெண்டுகிட்ட. கிட்டத்தட்ட இந்த மொபைல் வந்து 600-800 போல் வந்துச்சு. ஆமாம், நம்ம குறைச்சிக்கிட்டாங்க. இருந்தாலும் கொஞ்சம் இது 7 சொச்சமோ வந்துச்சு. நமக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி 600-800 போல் குறைச்சிக்கிட்டாங்க. நல்ல மாடலு. இது என்ன மாடலு என்னன்ட்டு உங்களுக்கு அன்பாக்சிங் வீடியோவில் லாஸ்ட்டாக எடுத்திருப்பேன். அதில் வந்து இதோட ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இதோட கேஸு, இதோட டெம்பரு, இதோட குவாலிட்டி, எத்தனை ஜிபி ரேமு, எத்தனை ஜிபி இது பேட்ரி, AMH அப்படின்லான்ட்டு என்னான்ட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்ல வேலை எப்படா வீடியோ எடுக்குன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை என்னோடய ஃப்ரெண்டு பக்கத்து கடையில் வேலை செஞ்சுட்டு தான் அந்த பையனை கூப்பிட்டுக்கிட்டேன் நான். அவன் தான் வீடியோ எடுத்தான் முழுக்க. அவனுக்கு ஒரு தேங்க்ஸு. நம்மளும் அப்படியே காசு எண்ணிட்டு அப்படியே கொடுத்தாச்சு. வாங்க அடுத்து பார்க்கலாம். ஏற்கனவே என் ஒய்ஃபு சில ஃபால்ட்டாக இருந்துச்சு. இந்த ஷோரூமில் தான் கொடுத்துருந்தேன். அப்போ வந்து அந்த கேஸ் இல்லை, அதனால் இப்போ கொடுத்தாங்க அந்த கேஸு. நானும் கேட்டேன் அந்த கேஸ் கொடுங்கண்ணா அப்படின்ட்டு, அவங்களும் கொடுத்துட்டாங்க. டெம்பர் வந்து நம்ம திருப்பி வந்து ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கியாச்சு. அண்ணா இது டெம்பர்லாம் ஃப்ரீ இல்லைப்பா, கேஸ் ஃப்ரீ இல்லைப்பா அப்படின்னாங்க. அந்த அண்ணன்ட்ட சொன்னேன்னா, நான் ரெகுலர் கஸ்டமர் தானே, ஒன்று கொடுங்கண்ணா அப்படின்னா. ஓகேவாப்பா, நீ வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த வாட்டி நம்ம டெம்பர் ஒன்றும் இல்லை, அடுத்த வாட்டி டெம்பர் வரும், நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் மொபைலை கையில் வாங்கியாச்சு. நல்லா வேண்டிட்டு கொடுத்தாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்கின ஃபோனு. பாருங்க டெம்பர் கிளாஸ்லாம் அவங்களே ஒட்டி வச்சுருந்தாங்க. கலரை பாருங்கள், நல்லா ஒரு மாதிரியான அழகான ஐஸ் ப்ளூ மாரி இருக்குது. நல்லா இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு பாருங்க. கலரை பார்த்தீங்களா, நல்ல கலரு. அது உள்ள சார்ஜர்லாம் இருக்கும் பாருங்கள், சார்ஜரு. இப்போ வர ஃபோனுக்கெல்லாம் வந்து சார்ஜர் இல்லை, சாம்சங் ஆப்பிள் ஃபோனுக்கு பொறுத்த வரைக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து சார்ஜர் கொடுத்துருப்பாங்க நமக்கு. சார்ஜரு, கேபிளு, அடாப்டருவா, ஆமாம் அடாப்டரு. இந்த பின் எக்ஸிட், அந்த எக்ஸிட் பின்னு கொடுத்துருப்பாங்க. அது கொடுத்துருப்பாங்க பாருங்கள் சைடில். அந்த பின்னு உள்ளது. இது இன்னொன்று ஹைலைட் என்னன்னா, இந்த டெம்பர் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த டெம்பரு இதோ இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம ஆப்பிள் கேஸ் டெம்பர் மாரி இருக்குது. நல்ல கிரிப்பாக இருந்துச்சு. நான் இங்கே நான் பார்க்கல, வீட்டில் வந்து பார்த்தா தான் தெரியுது இவ்வளோ கிரிப்பாக இருக்குது. இதே டெம்பர் தான் என்னோட ஃபோனுக்குள்ள ஆப்பிள் ஃபோனுக்கு. நான் இங்கே வந்து மேக்ஸ் சேஃப் அந்த இது ரவுண்டாக இருக்கும் அவ்வளோ. இதே வேறு கேமரா ப்ரொடக்ஷன் இப்படி தான் இருக்கும். அது நல்ல கிரிப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குது. உள்ளே வந்து ஒரு மாதிரியா எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி அப்படியே செல்லு வந்து மூவ்மெண்ட் இல்லாமல் அப்படியே பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குது. அதுலேயும் அதே மாதிரி தான் இருக்குது, ஒரு மாதிரி சொரசொரப்பாக இருக்குது. ஆனால் வெளியில் வந்து லெதர் கேஸ் மாதிரி இருக்குது. வெளியில் லெதர் கேஸ் மாதிரி இருக்குது. தெரியுதா இல்லையா உங்களுக்கு கிட்ட வச்சு பார்த்தா தெரியும். லெதர் ஃபினிஷில் கொடுத்துருவாங்க. பரவாயில்ல, கேஸு ஒரு 200 ரூபா இருக்கும். ஆமாம், இதுக்கு கேஸும் எதுவும் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. நம்ம ஏற்கனவே இந்த பிறகு எல்லாம் டெம்பர் ஒட்டியாச்சு. தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு, டெம்பர் ஒட்டி தான் இருக்குது. இப்போ செல்லு ஆனில் இல்லை, ஆன் பண்ணி பார்ப்போமா. சார்ஜ் இருக்கான்னு நைட்டு
மாடல் வந்து ரெட்மி A1+, சரிங்களா? ரெட்மி A1+. ரேம்லாம் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். ஏன்னா இது 5000 mAh பேட்டரி. இது 5000 mAh பேட்டரி, 8 MB டியூல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரு. டிஸ்பிளே சைஸ் வந்து 6.52 டிஸ்பிளே சைஸு. எல்சிடி ஸ்க்ரீனு. ரேம் வந்து 32 GB தான் ரேமு. 3 GB ரேமு, 32 GB இன்டர்னல் மெமரி. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.